சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழுக்கு காலேஜ்ல எல்லாருமே கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் சேது வந்து தன்னோட பிறந்த நாளை கொண்டாடல அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. போன வருஷம் அவர் அவ்வளவு சிறப்பா நம்மளோட பிறந்த நாளை கொண்டாடினாரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க பார்த்தா தனம் வந்து இந்த மாதிரி வசந்தி போட்டு விட்ட காசுல வந்துட்டு போய் தமிழுக்கு வந்து புடவை வாங்குறதுக்காக கடைக்கு போறாங்க. அந்த நேரம் பார்த்து அப்பத்தா வந்து அடியே எங்கடி போற அப்படின்னு கேட்கவும், அம்மாச்சி இன்னைக்கு அக்காவுக்கு பிறந்த நாள், அதனால அம்மா காசு போட்டு விட்டாங்க, அந்த காசை எடுத்துட்டு போய் நான் அக்காவுக்கு புடவை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லவும், தமிழுக்கா பிறந்த நாள், இது ஏண்டி என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்ப அவ எங்க அப்படின்னு அப்பத்தா கேட்கவும், அக்கா சொல்ல சொல்ல கேட்காம வேலைக்கும் காலேஜுக்கும் கிளம்பி போயிருச்சு ஆமாச்சி அப்படின்னு சொல்லவும், அவ எம்பட்டு சொன்னாலும் கேட்க மாட்டா. சரி நீ கடைக்கு போயிட்டு வா, உனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பத்தா போயிட்டு மலரு மோகனா எல்லாரையும் கூப்பிட்டு, அடியே நீ இங்க பிறந்த நாள் விசேஷம் நடக்க போகுது, தமிழுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், யார்கிட்ட எதுவுமே சொல்லாம வீட பழுநுழுலாம் கட்டி அலங்காரம் பண்ணுங்கடி அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், மலரு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு வீடே அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோகனா ஒரு பக்கம் அலங்காரம் பண்றாங்க. அப்புறம் பார்த்தா தனமும் வந்துட்டு புடவையை வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தா வீடு ரொம்ப அழகா இருக்கு. அம்மாச்சி அக்காவுக்கா பிறந்த நாள் கொண்டாட போறீங்க அப்படின்னு கேட்கவும், ஆமாடி அக்காவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேது வந்து வெளியே நிக்கிறாரு. மாமா மாமா நீங்க அக்காவுகிட்ட பிறந்த நாள் வாழ்த்து மட்டும் சொல்லுங்க மாமா அப்படின்னு தனம் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சேது எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாரு. இங்க பார்த்தா அந்த சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்குங்க. அம்மா என்னம்மா உன் அம்மா வீடு இம்பிட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கு, யாருக்கு எதுவும் பிறந்த நாளா என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தமிழ் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. தனம் போயிட்டு, அக்கா அம்மா உனக்கு இந்த புடவையை எடுத்து கொடுக்க சொன்னிச்சு, நீ இப்ப புடவையை கட்டிக்கிட்டு அங்க உன்னை அம்மாச்சி கூப்பிடுறாங்க, நீ வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்துட்டு அந்த புடவையை கொடுத்துட்டு கட்டிட்டு வர சொல்றாங்க. தமிழும் வந்துட்டு எதுக்கு அம்மாச்சி நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புடவையை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. இங்க ஒட்டுமொத்த குடும்பமும் என்னன்னு தெரியாம குழம்பி போய் நிக்குதுங்க. தமிழும் வந்துட்டு நிக்கிறாங்க. எதுக்கு அம்மாச்சி என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தமிழுக்கு வந்துட்டு கேட்க வந்து அம்மாச்சி வைக்கிறாங்க. கரெக்டா நம்ம ராஜாங்கமும் வர்றாரு. என்னம்மா அது அப்படின்னு கேட்கும்போது, தமிழுக்கு இன்னைக்கு பிறந்த நாளையா, அதனாலதான் தமிழ்ச்செல்வியோட பிறந்த நாளை நான் கொண்டாடலான்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், இதை கேட்டுட்டு ஈஸ்வரி வந்து அதிர்ச்சியாய் நிக்குது. அத்தை இவளாலதான் நாங்க போன வரோம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தோம், இப்ப இவளுக்கு பிறந்த நாள் ஒண்ணுதான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு அந்த கேக்க தூக்கி எரிஞ்சிருது. இத பாத்துக்கிட்டு இருந்த சேது வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு. அப்புறம் பார்த்தா தமிழும் வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து முறைக்குது. என்னடி முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கு. தமிழ் எதுவுமே பொருட்படுத்தாம வீட்டுக்கு போயிடுறாங்க. சேதுவுக்கும் கோவம் வருது, மனசுக்குள்ள கோவமா இருக்கு. ஆனா அவர் அதை வெளிக்காட்டாம அப்படியே இருந்துக்கிறாரு. தமிழ் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு, ஏன் தானோ இதெல்லாம் எதுக்கு எனக்கு பண்ணீங்க, சும்மா இருக்க மாட்டீங்களா, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன், சொல்ல சொல்ல கேட்காம எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ண சொன்ன அப்படின்னு தனத்துக்கிட்ட வந்து தமிழ் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்க வந்து தனத்துக்கிட்ட தமிழ் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது ஈஸ்வரியும் போசும் உள்ள வர்றாங்க. உள்ள வந்துட்டு, என்னடி உனக்கு பிறந்த நாள் ஒண்ணுதான் கேடா, கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வந்து ஒட்டிக்கிறலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்கு. நீங்க ஒன்னும் என் பிறந்த நாளை கொண்டாடணும் நான் ஒன்னும் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு கேட்கல, உங்க வேலை